சாரா ஸ்டார்டிங்கில் இப்போ சூப்பர் சிங்கரில் என்ட்ரி ஆனாலும் அன்னையிலேருந்து இன்னைக்கு ஃபைனல் வர வரைக்கும் எனக்கு அதை நான் காம்படிஷனாக எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஆக்சுவலாக அண்ணா நான் வந்து சூப்பர் சிங்கர் உள்ளே போகும்போது எனக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் வேணும் அப்படின்லாம் நான் எந்த ஒரு மைண்ட் செட்லேயும் போகல. ஸோ இப்போ நான் தான் பாட போகிறேன் அப்படின்னா நான் இப்போ ஃபஸ்ட்டு நாங்கள் எப்போயும் ரிஹர்சல் பார்ப்போம். அந்த டைமில் நான் எதாவது கரெக்ஷன் பண்ணேன்னா என்னை 3 ஜட்ஜஸுமே கூப்பிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன் நானே எஸ்பிவி சார் ரவுண்டில் என்னால் பெஸ்ட்டு கொடுக்க முடியலன்னு அழுதுருக்கேன். அப்பயும் எனக்காக சார் வந்தார். டஃபஸ்ட்டு கண்டஸ்டன்னா எனக்கு நானே தான். ஆனால் இப்போ ஒரு சின்ன கடைக்கு போனால் கூட நீ சூப்பர் சிங்கர் சாரா ஸ்ருதி தானே அப்படின்ற பேர் கிடைக்கிறதே எனக்கு. இப்போ நம்ம வெளில போனாலே சூப்பர் சிங்கர் சாரா ஸ்ருதி தானே அப்படின்னு எனக்கு கேட்டு எனக்கு எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்கண்ணா, எனக்காக அழுகுறாங்க. எனக்கு இதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது, வருத்தமாக எதுவும் கிடையாது. நான் அன்னைக்கு ஸ்டேஜில் கூட நம்ம ஷோ போயிட்டு இருக்கும்போது டைட்டில் வின்னர் அறிவிச்சோன்னே எல்லாருமே யோசிச்சாங்க, வருத்தப்பட்டாங்க, ஃபீல் பண்ணாங்க. ஆனால் எனக்கு அந்த மாதிரி எந்த வருத்தமும் கிடையாது. நான் வரகிட்ட சொன்னது எதுவாக இருந்தாலும் ஆனால் மக்கள் மைண்டில் எங்கே போனாலும் சாரான்ற ஒரு வார்த்தை வர்றதே பெரிய விஷயம். இப்போ சாரா நீங்கள் சொல்லுங்கள், எப்படி இருக்கீங்க, இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன்னா, அதுவும் நான் வின் பண்ணிருக்கேன்னு நினைக்கும் போது அதுவே ரொம்ப ஹாப்பியாக தான். அதுவே ஜாலி தாங்க. நைஸ் நைஸ் நைஸ். இல்லை ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக அன்னைக்கு. ஓகே. அதே மாதிரி அவ்வளோ பெரிய ஸ்டேஜில் சாரா வந்து நிற்கும் போதே எங்களுக்கு ரொம்ப எமோஷனலாக ஆயிடுச்சு 2 பேருக்குமே. எவ்வளோ பெரிய ஸ்டேஜ், எவ்வளோ பேர் முன்னாடி சாரா வந்து அந்த இடத்துல நிற்கும் போது ரொம்ப துளுண்டு உருவமாக தான் தெரிஞ்சு ஆக்சுவலாக. ஓகே ஓகே. ஆமாம், அது இல்லாமல் அவ்வளோ பெரிய லெஜண்ட்ஸ் முன்னாடி பாடுறது எல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். சூப்பர். ஆமாம், அதுவும் அங்கே வந்து அதுவும் சித்ராம்மா வந்து சோல்ஃபுல் சிங்கர் சாரா நீங்க சொல்லிட்டாங்க, அது எவ்வளோ பெரிய விஷயம். இந்த மாதிரி ஜட்ஜஸ் முன்னாடி ஒரு பெரிய லெஜண்ட்ஸ் கிட்ட சாரா இந்த மாதிரி வாங்குவாங்க அப்படின்னு வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சூப்பர் சூப்பர். அப்புறம் உன்னிகிருஷ்ணன் சார் வாய்ப்பே இல்லை. சாரோட ஃபேவரட் கண்டஸ்டன்ஸ் வந்து சாரான்னு சொன்னோன்னே எனக்கும் அவங்க அப்பாவுக்குலாம் ரொம்ப அது ரொம்ப சந்தோஷமான ஒரு டைம். ஆமா, அப்பயே வின் பண்ண ஒரு ஃபீல் வந்துருச்சு ஆக்சுவலா. சாரா ஸ்டார்டிங்கில் இப்போ சூப்பர் சிங்கரில் என்ட்ரி ஆனாலும் அன்னையிலேருந்து இன்னைக்கு ஃபைனல் வர வரைக்கும் எனக்கு அதை நான் காம்படிஷனாக எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு காம்படிஷன் வேணும். சாரா பொறுத்த வரைக்கும் நான் சாரா கிட்டே அடிக்கடி சொல்கிறேன், நீ காம்படிஷனாக பார்க்காத, நீ என்ன கற்றுக்கிட்டோ உன்னோட பெஸ்ட் என்னவோ அதை அங்கே ஸ்டேஜில் இருக்கணும். ஓகே. ஜட்ஜஸ் அது கொடுக்குற கமெண்ட்ஸ் மட்டும்தான் எனக்கு வேணும். பசங்களோட போட்டிங்கிற இதுக்கே வேணும், போட்டியே வேணாம். இது போட்டி கிடையாது. எனக்கு சூப்பர் சிங்கருங்கிறது வந்துட்டு ஒரு போட்டியே கிடையாது. ஓகே. ஒவ்வொருத்தருடைய டேலண்ட்டை வெளிப்படுத்துறாங்க, அந்த டேலண்ட்டுக்கு உண்டான மார்க்ஸ் அதுலேருந்து வரப்போ அவங்க கொடுக்குற அதுக்கான கிஃப்ட் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சாரா பார்ப்பேன். எப்போவுமே சாரா ஸ்டேஜில் என்னன்னா அந்த பயம் இருக்காது எனக்கு. அப்புறமா நடுங்குவாங்க, ஒரு மாதிரி வருவாங்க, ஐயோ கரெக்டாக படிக்கலாம் எனக்கு கரெக்டாக பாடிடுவாங்கிற கான்ஃபிடன்ஸில் தான் மேலே ஏற்றுவேன். ஓகே. ஏன்னா நம்ம எப்போவுமே பிஃபோராக அவளுக்கு என்ன மிஸ் பண்ணுறா, என்ன இது பண்ணுறா, எந்த இடத்துல வந்துட்டு அவளோட வாய்ஸ் ரேஞ்ச் ஓவராக போகுது, மியூசிக்கை விட்டு அவுட்டில் போகுதுங்கிறது வரைக்கும் நான் சொல்லி தான் அனுப்புவேன். ஸோ அதனால எனக்கு அதில் பயம் வந்தது கிடையாது. நைஸ் நைஸ் நைஸ். சூப்பர் சார். ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நான் சூப்பர் சிங்கர். ஏன் அப்படி? அது ஏன்னா அங்கே ஜாலியாக இருக்கும். ஆக்சுவலி ஃப்ரெண்டே இல்லாத ஒரு பர்சனுக்கு திடீர்னு அங்கே ஒரு 10-20 பேர் ஒரு ஃப்ரெண்டே இல்லாத பர்சன் ஏன் அப்படி? இல்லை இப்போ சாரா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலில் வந்ததுக்கப்புறம் ஒன்றும் ஃப்ரெண்டு கிடையாது. வீடு அடிக்கடி ஷிஃப்டிங், அந்த நம்ம ஏவி பார்த்துருப்பீங்க, வீடு அப்பப்போ ஷிஃப்ட் பண்ணுறதுனால ஒரு நிரந்தரமான ஃப்ரெண்ட்ஸுங்கிறது யாரும் கிடையாது. ஓகே. ஸோ இப்போ செட்டில் வந்துட்டு இருந்த அந்த 10 பசங்க 20 பசங்க மொத்தம், அந்த 20 பசங்களே எல்லாருமே தான் கொஞ்சம் கொஞ்சமாக எலிமினேட் ஆயிடுறாங்க இல்லையா. மீதி உள்ள பசங்க எல்லாருமே ரொம்ப அட்டாச்சு. அதாவது ஒரு சிலர் பேசுவாங்க, ஒரு சிலர் பேச மாட்டாங்க. இருந்தாலும் அந்த பேசுறவங்க கூடவே டிராவல் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கிறதுங்கிறது மிஸ் பண்றேன். புரியுது சார். அப்ப சொல்லுங்க, யாரு உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் அங்க கண்டஸ்டன்ட்ஸ்ல? டாப் 20மே ரொம்ப க்ளோஸ். ஆனா அதுல வந்து எனக்கு வந்து ஒரு 10 பேர் இருப்பாங்க. 10 பேர் இருப்பாங்க நல்லா பேசுறவங்க. ஃபர்ஸ்ட் வந்து யாருன்னா சாத்விகா அப்படின்னு அவங்க, அப்புறம் வந்து ஃபியோனா. அதாவது ஆக்டர் சிங்கர் நம்ம வந்து டைட்டிலாம் வந்துடுச்சு, ரைட்டு எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த மொமெண்ட்டில் ஒரு பாட்டு பாடணும் அப்படின்னா அதாவது சூப்பர் சிங்கருக்கு ஒரு பாட்டு பாடணும், என்ன பாட்டு பாடுவீங்க? சூப்பர் சிங்கருக்கா என்னப்பா பாட்டு பாடுறது? என்னப்பா பாட்டு பாடுறது? வெட்டி கேளேன். சித்திரமா நினச்சி பாடலாமா? சின்ன கோயில் பாடும் பாட்டு கேக்குதா. சூப்பர். எந்த ஜட்ஜி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஜட்ஜி? எனக்கு வந்து 3 ஜட்ஜஸ்மே ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக எனக்கு வந்து 3 ஜட்ஜஸ்மே ஏன் பிடிக்கும்னா, எனக்கு வந்து 3 ஜட்ஜஸ்மே நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க.
ஸோ இப்போ நான் தான் பாட போகிறேன் அப்படின்னா நான் இப்போ ஃபஸ்ட்டு நாங்கள் எப்போயும் ரிஹர்சல் பார்ப்போம். அந்த டைமில் நான் எதாவது கரெக்ஷன் பண்ணேன்னா என்ன 3 ஜட்ஜஸுமே கூப்பிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்படி பாடணும், அந்த ஒரு நோட்டு தப்பு அதெல்லாம் எனக்கு அதெல்லாம் கிட்டையும் சரி. இப்போ நான் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, நம்மள புகழ்ற ஆட்கள் வேணும், நம்மளுடைய குறைகளை சொல்லி நம்மள மாத்துற ஆட்கள் தான் வேணும். ஆனா 3 பேர்கிட்டயுமே ஒரு ஸ்பெஷல் இருக்குண்ணா. இமான் சார் வந்து யார் எழுதாலும் ஓடி வந்துருவாங்க. ஏன் நானே எஸ்பிவி சார் ரவுண்ட்ல என்னால பெஸ்ட் கொடுக்க முடியலன்னு அழுதுருக்கேன். அப்பயும் எனக்காக சார் வந்தாரு. அதே மாதிரி சித்ரா அம்மாவும் ஹெல்ப் பண்ணுவாங்க, இந்த மாதிரி கரெக்ஷன்ஸ் அதெல்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு மனோஜ் சார் தான் நான் வந்து ஃபோக் ஜோனல்ஸ் பாடணும் அப்படின்னு எனக்கு வந்து சொன்னார். அதுக்கப்புறம் தான் நான் ட்ரையே பண்ணேன் ஃபோக் ஜோனல். அது சரி. ஆக்சுவலி நான் சின்ன வயசுல இருந்து மெலோடி அப்படியே பாடுவேன். மெலோடியில வந்துட்டு என்ன பிடிக்கும்னா, ஊரு பக்கம் கச்சேரி போவீங்களா? கச்சேரி நான் இங்க சென்னையிலேயே அவ பேர்ல சாரா ஸ்ருதின்ற பேர்ல கச்சேரி வச்சிருந்தேன். சூப்பர். சாரா 4th வந்துட்டு என் கூட வந்துட்டு நானும் அவளும் ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் பாடினா 4th 4 வயசு. அப்படியா? ஆமா, நைஸ். அது ரொம்ப ஹை பிட்ச் சாங். ஆமா, சிங்கர்ஸ் எல்லாரும் இல்ல அதனால தான் நான் ஷாக் ஆனேன். அதான் அந்த போர்ஷன்லாம் ரொம்ப ஹை நோட்ஸ். அதுக்கு மேல அதெல்லாம் ரொம்ப போகும். அதெல்லாம் வந்துட்டு நல்லாவே பாடுவான். சூப்பர். அப்பல இருந்தே 2 பேரும் அதை நீயா நானாங்கிற மாதிரி தான் ஷோல ஸ்டேஜ் ஏறிட்டோம்னா அவ வந்துட்டு எனக்கு டப்பு கொடுக்கணுன்ற மாதிரி யோசிப்பான். நான் வந்துட்டு விடக்கூடாது. அதனால சொல்லுவாங்கல்ல, நீயா நானாங்கிற மாதிரி ஒரு காம்படிஷன் அங்க இருக்கும். அதுவும் இல்லாம அண்ணா அதே மாதிரி நான் அப்பா கூட பாடுற கச்சேரியில நல்லா சூப்பரா பாடிட்டேன்னா அப்பா எனக்கு வந்து அன்னைக்கே ஒரு சாக்லேட் வாங்கி தருவாங்க, பெரிய சாக்லேட். நல்லா அதுக்காகவே நான் நல்லா பெர்ஃபெக்ட்டா பாட வச்சியாமா தெரியல. பட் ஆனா அது ஒரு நல்ல விஷயம் தெரியுமா? ஏன்னா நீ சாக்லேட்டுக்காக பாடுற, பட் ஆனா உன்னை டியூன் பண்ணது உங்க அப்பா. எந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் சார் அப்பா உனக்கு? அவங்க அடிக்கடி பாடுற பாட்டு வந்து அகரம் இப்போ சிகரம் ஆச்சு. அதுவா என்னோட ரொம்ப ஃபேவரட். ரொம்ப பிடிச்ச பாட்டு அந்த பாட்டு. எனக்கும் அப்பா பாடுற சாங்லயே அதான் சாங் ரொம்ப அந்த பாட்டு இப்போ எனக்கு கூஸ்பம்ப் ஆகுது. சி ஃபைன். ஏன்னா இது இப்போ இவங்க வந்துட்டு சப்போர்ட்டிங் இல்லைன்னா இங்கே எதுவுமே இல்லை. ஏன்னா இந்த இடத்துல சாரா அத்தனை ஜட்ஜஸ் முன்னாடி அவ்வளோ லெஜெண்ட்ஸ்க்கு முன்னாடி பர்ஃபார்மன்ஸ் பண்ணான்னா அதுக்கு ரீசன் மெயினாக அவங்க கொண்டு போய் மூவ் பண்ண விஷயம் தான். நான் என்னதான் வந்துட்டு நம்ம எப்படி சொல்லட்டும், வீட்டுக்குள்ளேயே வச்சு ஒரு பொருளை சேல் பண்ணுறதுக்கும் வெளியில் கொண்டு போய் விற்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. புரியுதுங்களா? அதில் வந்துட்டு கிடைக்கிற வருமானம் உள்ளுக்குள்ளே உள்ள இதில் கிடைக்காது. ஸோ அதே மாதிரி தான் இப்போ அவங்க அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு போய் மூவ் பண்ணி அங்கே நிறுத்துனதுனால தான் இன்றைக்கி சாரா வந்து. சாரா நீங்கள் சொல்லுங்கள், அப்பா அம்மா 2 பேரும் சப்போர்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா தான் இருக்கும். பட் ஆனால் இது கேட்கக்கூடாத ஒரு கேள்வி தான், இருந்தாலும் சும்மா கேட்குறேன். யாரை ரொம்ப பிடிக்கும்? யாரை ரொம்ப பிடிக்கும்? அம்மா பாதி அப்பா பாதி. அம்மா பாதி அப்பா பாதி சேர்த்தா ஒண்ணு. யாரு வந்து நைட் வரைக்கும் முழிச்சுக்கிட்டு காஃபிலாம் கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ற வரைக்கும் கூட இருப்பாங்க? அந்த அளவுக்குலாம் நம்மளுக்கு கிடையாதுண்ணா. நான் நைட்லாம் இல்ல. ஓ அப்ப படிக்கிறதுக்கு கூட அப்பெல்லாம் ஆக்சுவலா 2 பேருமே என்ன ஏன் இந்த மார்க் எடுக்கல, ஏன் இவ்வளோ கம்மி மார்க்கு, நான் மேக்ஸ்ல நிறைய வாட்டி ஃபெயில் ஆயிருக்கேன். மேக்ஸ்ல அதெல்லாம் 2 பேருமே ஏன் அவ்வளோ ஃபெயில் ஆயினேன் அப்படிலாம் எந்த இப்போ படித்தா உனக்கு நல்லது, ஒரு ஜஸ்ட் பாஸ் ஆனால் போதும் அப்படிதான் சொல்லுவாங்களே தவிர என்ன எப்பயுமே மார்க் வேணும் அப்படின்லாம் சொல்லவே மாட்டாங்க. நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. படிப்புங்கிறது நாலேஜ் வளர்த்துக்கிறதுக்கு மட்டும். கண்டிப்பா புரியுதுங்களா? அதை வச்சு சம்பாதிக்கிறது கிடையாது. ஆமா. அதனால வந்துட்டு நமக்கு படிப்பு, நான் சாரா கிட்ட சொல்றது, நீ படிச்சா போதும், நீ டாப்பர்ஸ்டா இருக்கணும்ன்ற அவசியம் எல்லாம் கிடையாது, படிச்சு வந்தா போதும். ஆக்சுவலா உங்களுக்கு யார் டஃபஸ்ட் கண்டஸ்டன்ட்? எனக்கு டஃபஸ்ட் கண்டஸ்டன்ட்னா எனக்கு நானே தான். ஃபர்ஸ்ட் நம்மளே ஒரு இது வந்துக்கலாம் இல்லையா அவங்க. அப்புறம் எல்லாருமே எனக்கு டஃப் தான். ஏன்னா ஒருத்தர் ஒரு நாள் நல்லா பயங்கரமா பாடுவாங்க, ஒருத்தர் கொஞ்சம் டவுன், அந்த மாதிரி நிறைய நடக்கும். நீ சொல்லியிருந்தாங்க எனக்கு சாரா அக்கா வந்தா கஷ்டம் தான் அப்படின்னாங்க. பார்த்தா சாரா வந்து நின்றுட்டு இருக்காங்க. விஜயகாந்த் சார் டிராஃபி வாங்கினதுங்கிறது நாங்க பார்க்கும்போது ஆக்சுவலா அங்க நீங்க பாடின பாட்டுமே என்னுடைய ஃபேவரட் சாங். நிறைய பேரோட ஃபேவரட் சாங்காகவும் இருந்திருக்கலாம். ட்ராஃபி வாங்கும்போது அப்பா ஒரு சாங் பாடியிருந்தாங்க. அந்த சாங் வந்து இப்போ அடுத்த நாள் ஷூட் அப்படின்னா இன்னைக்கு உட்காந்து எழுதுனாங்க அந்த சாங். இன்னைக்கு உட்காந்து எழுதிட்டு அடுத்த நாள் பாடினாங்க. அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதே மாதிரி நான் வந்து விஜயகாந்த் சாரோட ட்ராஃபி வாங்கினது, அப்புறம்
விஜயகாந்த் சாரோட மண்டலத்துக்கு போனேன். அது ரொம்ப ஹாப்பி. ஏன்னா அது அண்ணையார் எல்லாருமே இருந்தாங்க. அவங்களெல்லாம் பார்த்ததுலதான் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். ஆக்சுவலா அண்ணா நான் வந்து சூப்பர் சிங்கர் உள்ள போகும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வேணும் அப்படின்லாம் நான் எந்த ஒரு மைண்ட் செட்லயும் போல. இப்போ சாரா ஸ்ருதி அப்படின்னா எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்றது தான் அம்மா அப்பாவோட முதல் இதுவாக இருந்தது. அதே மாதிரி எனக்கு வந்து டாப் 5 செலக்ட் ஆனதுலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதில் வின்னர் அதெல்லாம் எனக்கு அந்தளவுக்கு இதில் ஆசைலாம் இல்லை. ஆனால் இதில் 3 ப்ரைஸில் நான் வின் பண்ணியிருக்கேன்ல, அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். ஆனால் இப்போ ஒரு சின்ன கடைக்கு போனால் கூட நீ சூப்பர் சிங்கர் சாரா ஸ்ருதி தானே அப்படின்ற பேர் கிடைக்கிறதே எனக்கு செல்ஃபிஷ் மொமெண்டா இருந்திருக்குமே. கண்டிப்பா. சாரா எப்படி இருக்கு சார்? அந்த ஃபீல் எப்படி இருக்கு? அது இப்போ நம்ம வெளில போனாலே சூப்பர் சிங்கர் சாரா ஸ்ருதி தானே அப்படின்னு எனக்கு கேட்டு எனக்கு எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்கண்ணா. எனக்காக அழுகுறாங்க, கால் பண்றேன். முந்தா நேத்து கூட நம்பர் எப்படி கிடைச்சதுன்னு தெரியல. ஆனா யூஎஸ்ஏல இருந்து கால் பண்ணேன். நீங்க சொல்லுங்க, சித்ரா மேம் பத்தி நிறைய விஷயங்கள் நோட் பண்ணி சொல்லிட்டு இருந்தீங்க. இல்ல நான் வந்து சாரா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருந்தே நான் அதிகமா சித்ராமா ரசிப்பேன். ஆக்சுவலா சித்ராமா வாவ் சொன்னது எப்ப தெரியும்னா, இவங்க பிரியங்கா அவங்க வந்து உள்ள வருவாங்க சாரா பாடி முடிச்ச உடனே. சித்ராமாவே 2 வாட்டி வாவ் சொல்லிட்டாங்க. அந்தளவுக்கு பாடிட்டியா நீ அப்படிலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் ஷோ வெளில வந்ததுக்கு அப்புறம் அதை நான் பார்த்தேன். கிட்டத்தட்ட அந்த வீடியோவே நான் 150 தடவை பார்த்திருப்பேன் நான். ஆமா, அதுக்கப்புறம் எந்த ரவுண்ட்லாம் சாரா பாடினாங்களோ அதெல்லாம் சித்ராமா எதுக்கெல்லாம் வாவ் சொன்னாங்களோ அதெல்லாம் நான் அதிகமா பார்ப்பேன். சித்ராமா பண்றதுல எனக்கு அது ஒரு சந்தோஷம். சீக்கிரமே சாரா, அதாவது அடுத்தடுத்து பெரிய பெரிய படங்கள் எல்லாம் வந்து நான் எதிர்பார்க்கணும். மாதிரி இந்த மாம் சாங் பாடியிருப்பா சாரா. அப்பாவும் சாராவும் சேர்ந்து பாடியிருப்பாங்க. கிளாப் பண்ணுவாங்க, இப்படிம்பாங்க. அப்புறம் சித்ராமா அன்னைக்கு ஸ்டேஜுக்கு வந்ததுதான் அப்பா நானும் பாடியதுக்கு அப்புறமா ஸ்டேஜுக்கு வந்து என்ன ஒரு ஹக் பண்ணாங்க. அதாவது நிறைய அவார்ட்ஸ் இங்க இருக்கு. இதுல ஓகே, சூப்பர் சிங்கர் வந்து உங்களுடைய பெஸ்ட் அவார்டு தான். பட் ஆனால் ஃபர்ஸ்ட் வாங்கின அவார்டு அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குமே, அது இதில் இருக்கா? நம்ம வாங்கின ஃபர்ஸ்ட் அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் அவார்டு வந்து இதோ இது. ஓகே, இது வந்து நான் வந்து கிருஷ்ணா அகாடமின்னு ஒரு ப்ரோக்ராம் நடந்தது. அதுல வந்து எனக்கு வந்து 10,000 rupees கேஷ் கிடைச்சது. பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் அவார்டு ப்ளஸ் கேஷ். ஓகே, அங்க என்ன சாங் பாடுனீங்க? அங்க வந்து காற்றிலேந்தன் கீதம் பாடுனேன். காற்றிலேந்தன் கீதம். ஓகே, அதாவது ராஜா சார் தான் ரொம்ப ஃபேவரேட்டா? ஆமாண்ணா. நான் உங்களோட எல்லா இதையும் எடுத்து பார்க்குறேன். எனக்கும் ராஜா சார் தான் ஃபேவரேட்டு. ஃபுல்லாக ராஜா சாரோடைய சாங்காகவே இருக்கு. அதுவும் எல்லாமே கஷ்டமான பாடல் தான். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து தேவா சாரோட மியூசிக் எனக்கு அவ்வளோ பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்புறம் ராஜா சாரோட மியூசிக், தேவா சாரோட மியூசிக், இது ரெண்டுமே தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பரா. அடுத்து இந்த மைக் வச்சு 2 அவார்டு இருக்கே, கோல்டன் மைக். இது வந்து என்னோட ஸ்கூல்ல கொடுத்தது. நான் வந்து சூப்பர் சிங்கர்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ஃபைனலிஸ்ட் ஆனதுக்காக எனக்கு வந்து கொடுத்தாங்க. அதே மாதிரி இது வந்து இதுவும் ஒரு காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் ரன்னர் அப். அப்புறம் இது வந்து ஆம்பாஸ் கைவன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோக்ராம். ஆமா, ஆம்பாஸ் கைவன் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம். அதுல வந்து வின்னர் நானு. இதுல ஆஃப்டர் சூப்பர் சிங்கர் அது இல்ல இது வந்து இது இன்னொரு சூப்பர் சிங்கர். ஆல்ரெடி ஒரு சூப்பர் சிங்கர் முடிச்சாச்சு. இப்போ அடுத்த சூப்பர் சிங்கருக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கிறது தான். ஆமா, கலை திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ல எல்லா ஸ்கூல்லயுமே நடக்கும். கவர்மெண்ட் ஸ்கூல்ல அதுல வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் சிங்கிங்ல. அது வந்து எங்க அப்பா எழுதின ஒரு பாட்டுல. அப்படியா? நைஸ். அந்த பாட்டு இப்ப பாட முடியுமா? இருக்கும்போது அம்மாவும் அருமை புரியல, இருந்த பின்னே உன்னை மறந்து இருக்க முடியல, பாசம் வச்ச பாவத்துக்கு பாதி வயசுல, நீ பாசம் வச்ச பாவத்துக்கு பாதி வயசுல, உன்னை பாதியில தவற விட்ட பாவி பயப்புல, நான் பாவி பயப்புல. சூப்பர். ஆக்சுவலா அண்ணா இந்த சாங் ஃபுல் சாங் அப்ப எழுதுனாங்க. ஃபுல் சாங் எழுதுனாங்க. இப்போ நான் பண்ண சும்மா ஒரு இல்ல, இந்த 2 வரியே மசாலா இருந்துச்சு. அடுத்து இந்த அப்துல் கலாம் ஐயாவுடைய இது என்னோட ஸ்கூல்ல வந்து எங்க அப்பா அம்மா சீஃப் கெஸ்டா போனாங்க. அதுக்கு கொடுத்தாங்க எங்களோட ஸ்கூல்ல. நைஸ். இங்க இருக்கக்கூடிய அவார்டு என்ன அவார்டு? ஸ்டார் இன்சூரன்ஸா? ஓகே, ஸ்டார் இது எங்க அம்மா. அவங்களுடைய அவார்டு. சூப்பர். இந்த அவார்டு எதுக்கு? ஓவியர் விருதா? ஆமா. அது சரி. என்னங்க
இது வந்து ஸ்டேட் லெவல்ல நடந்தது. அதுல நான் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். சூப்பர் ராமா, நைஸ் 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 நைஸ். ஓகேண்ணா. அப்படியே இங்கே பார்த்தா இன்னொரு ஒரு அவார்டு இருக்குது, கோல்டன் மைக் அவார்ட், மாபெரும் போட்டி முதல் பரிசு. ஆமா, இது வந்து நாங்க வந்து வேற ஒரு ஊருக்கு போய் அங்க அங்க இருக்க காம்படிஷன்ல கலந்துக்கிட்டோம். அதுல வந்து மொத்தம் 2 காம்படிஷன். நானும் என் தங்கச்சி 2 பேருமே மெலோடியிலும் கர்நாடிக்லயும் 2 பேருமே கலந்துக்கிட்டோம். அதுல 2 பேருமே ஃபர்ஸ்ட் பிரைஸ். அப்புறமா சொன்னாங்க, சென்னையில இருந்து வந்து எங்க பசங்களுக்கு கொடுக்கறதா இல்ல சென்னை பசங்களுக்கு கொடுக்கறதானே தெரியல அப்படின்னு சொன்னாங்க. நல்லா பாடுறாங்களா அவங்க தான் தெரியல. இது என்ன கேள்வி இது? உங்களுடைய நிறைய மெமரிஸ் வந்து இதுக்குள்ள இருக்கு. ஆமா, என்னோட மெமரி எல்லாமே இதுக்குள்ள தான் இருக்கு. ஓகே, ஆரம்பிச்சது ஐ மீன் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது அது ரைட்டா? எஸ், ஆமா. அதுல தான் ஆரம்பிச்சிருக்கீங்க. அடுத்து வந்து இப்போ இந்த இடத்துல இருக்கீங்க. ஸோ சூப்பர் சிங்கர்ல ஃபைனலிஸ்ட், செகண்ட் ஃபைனலிஸ்ட் அப்படிங்கன்னா வைல்ட் கார்டெலாம் போய் அதுக்கப்புறம் செகண்ட் ஃபைனலிஸ்டாக வருதுங்கிறது ஒரு வெடியான ஒரு விஷயம். ஸோ அந்த மொமெண்ட் எப்படி? ஆக்சுவலா அன்னைக்கு எனக்கு கோல்டுனா, நான் அன்னைக்கு வந்து உதயா உதயா சாங் பாடினேன். எனக்கு வந்து செம கோல்டு, பாடிடணும்னு டவுட்டோட தான் போனேன். அது காலை திடீர்னு எனக்கு கோல்டு ஃபீவர் எல்லாம் வந்துடுச்சு. பாட முடியுமான்னு நினைச்சு எப்படியோ ஓரளவுக்கு பாடிட்டேன். அதான் என்னோட பெஸ்ட் கொடுக்க முடியலன்னு ஃபீல் பண்ணேன். பட் ஆனா ஃபுல்லா எல்லாரும் பாடி முடிச்சதுக்கப்புறம் கடைசியில நான் ஃபைனலிஸ்ட்னு சொன்னோடனே நான் நம்பவே முடியல. பக்கத்துல என்னோட ஃப்ரெண்டு பிரியங்கா இருப்பா, அவ்வளோ கண்டஸ்டன்ட் தான். பிடிச்சி நாட்டி போ நீதான் அப்படின்னு சொன்னோடனே தான் எனக்கு தெரிஞ்சது நான் தானா அப்படின்னு சொல்லிட்டு போனேன் ஸ்டேஜுக்கு. ஓகே ஓகே. ஸோ அது ரொம்ப அழகான ஒரு மொமெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா வைல்ட் கார்டு போவீங்க, ஏன் போனீங்கிறத தாண்டி ஸோ ஓகே வைல்ட் கார்டுக்கு அப்புறம் என்னடா நடக்க போகுதுங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் ஆடியன்ஸ் சைட்லேருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டாக் இருந்துச்சு. ஆனால் அதை தாண்டி உடச்சி வெளில வந்ததுங்கிறது மாசான ஒரு விஷயம்.